சிறப்பான நாளுக்குண்டான செய்திக்காக வாசிக்கப்பட்ட வேத பாடம் 1 யோவான் 5வது அதிகாரம் வசனம் 1 முதல் 13 வரையிலான வசனங்கள். அதிகாரத்திற்கு 191 இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். பிறப்பெற்றவர்களுக்கு அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பெற்றப்பட்டவர்களுக்கு அன்பு கூறுகிறார். நாம் தேவனுக்கு அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவர்களும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை செய்யவும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற தேவன். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியார் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறார். பல்லவத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். உலகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3: ஆவி, ஜலம், இரத்தம் என்பவர்களே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷனுடைய சாட்சியை கொண்டால் அதை பார்க்கிறோம். தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சிகளே. தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறார். தேவனை சுவாசியாதவனோ தேவன் தன்னுடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசித்தனால் அவரை உயராக்குகிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பது அந்த சாட்சியால் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவர்களை எழுதியிருக்கிறேன் என்பதை வாசிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாய். இப்பொழுது பாவம் செய்து வந்தோம். சில மண்டலங்களை நாம் கொடுக்கலாம்.